சிவாய நம. எல்லோரும் நலமாக இருக்கணும். நான் உங்கள் சிதத்தாய் அம்மா. பரணி தீபம் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024. 13ஆம் தேதி மகாதீபம், கார்த்திகை தீபம். 12ஆம் தேதி பக்தர்கள் செய்ய வேண்டிய பரணி தீபம் பூஜைகள் ரொம்ப முக்கியமானது. வேலைக்கிழமை வருது 12ஆம் தேதி. இல்லம் நீங்கள் காலையிலே சுத்தம் செய்துட்டு விக்கிரகங்கள் எல்லாம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்துடுங்க, அலங்காரம் செய்துடுங்க. 6 மணிக்கு 5 தீபம் ஏற்றி பிரார்த்தனைங்க. அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கங்க. நல்லெண்ணெய் உபயோகம் செய்யுங்க. ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் தடவி விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து பரணி தீபம் சொல்லி 5 தீபம் ஏற்றுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மகாமங்கலமாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பூஜை. பஞ்சபூத சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் எந்த தொந்தரவுகளும் மனிதருக்கும் அஷ்ட ஜீவராசிகளுக்கும் எந்த தொந்தரவுகளும் ஏற்படக்கூடாது. இந்த லோகம் நலமாக இருக்கணும்னு சொல்லி நாம் இறைவனுக்காக, பஞ்சபூத சக்திக்காக, பிரபஞ்சத்துக்காக இந்த தீபம் ஏற்றுறோம். குடும்பம் சுபக்ஷமாக இருக்கணும். நம்ம இந்த லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த லோகம் சாந்தமாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பஞ்சபூத சக்தியில் ஒன்று தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் மனிதருக்கு ஆபத்து தான். அதனால் கடவுளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்து இந்த பஞ்ச தீபம், நம்ம பஞ்சபூத சக்தியை நினைத்து 5 தீபம் ஏற்றினாலே கண்டிப்பாக ஆக்ரோஷமாக இருக்க பஞ்சபூத சக்தி சாந்தமாகும். அந்த சாந்த யோகம் மங்களமாக மனிதர்கள் எந்த தொந்தரவுகளும் இல்லாத அஷ்ட ஜீவராசிகளுக்கும் எந்த தொந்தரவுகள் இல்லாமல் நலமாக இருக்கலாம். இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்வது இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. அதனால் இல்லத்தில் 6 மணிக்கு 5 தீபங்கள், முதல் காமாட்சம்மா விளக்கு ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை இருங்க. 2 குத்து விளக்கு ஏற்றுங்க. தட்டில் 5 தீபங்கள் நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்க. 6 மணிக்கு அமர்ந்து முருகனை நினைத்து, உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து, சிவப்பனை நினைத்து, திரிமூர்த்தி தேவர்களை, பிரம்ம சரஸ்வதி, விஷ்ணு லக்ஷ்மி, சிவசக்தியே நமோ நமஹான்னு சொல்லி பிரார்த்தனை செய்துட்டு இந்த லோகம், பிரபஞ்சம், குடும்பம் சுபக்ஷமாக இருக்கணும், அத்தனை ஜீவராசிகளும் நலமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. சகல யோகங்களும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த லோகத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீப பூஜை ரொம்ப முக்கியமானது. திருவண்ணாமலையில் மகா விசேஷமாக நடைபெறும். நம்ம ஒவ்வொரு இல்லத்திலையும் இதை போல் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் போது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி அதர்ம சக்திகள் எழும்பினாலும் சரி, தர்ம சக்திகள் எழும்பி அதர்மத்தை பஸ்மம் செய்திடும். அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விசேஷ பூஜைகளும் ஓமமும் கண்டிப்பாக செய்வாங்க. எல்லோரும் நலமாக இருக்கணும். அதனால் நீங்களும் வேண்டி 5 தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்க. கார்த்திகை தீபம் 13ஆம் தேதி கார்த்திகை தீபம். நீங்கள் மாலையில் 6 மணிக்கு நீங்கள் திருவண்ணாமலை லைவ் ஷோவே பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் தீபம், ஒரு பெரிய அகல் தீபம் எடுத்துக்கங்க. ஒரு சின்ன தட்டில் மலர்களை அலங்காரம் செய்துட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து சிவனுடைய பிரணநாமத்தை சொல்லி நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்துட்டு ஏற்றுங்க. மங்களார்த்தி காட்டுங்க. வச்சநாத சிவன் குரு ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக தீப பூஜை நடைபெறும். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்கணும். இந்த மகா கார்த்திகை தீபம்
விசேஷ பூஜை, பிரார்த்தனை பூஜை, இந்த பிரபஞ்சத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம செய்கிற இந்த ஒரு மகா ஜோதி தீபம் தான் இது. எல்லோரும் நலமாக இருக்கணும். சிவாய நம.